ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, நாளைய தினம் தை அமாவாசை. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை உங்க வீட்டோட நிலைவாசல நீங்க வைத்தாலே போதும். 7 ஜென்ம பாவங்கள் விலகி பித்ருக்கள் மனசு குளிரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்கள் நிலைவாசல் வைக்க போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதம் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப விசேஷம்தான். பித்ருக்களுக்கு வழிபாடு செய்யறது, படையல் போடுறது, இதுக்காக நம்ம இந்த அமாவாசையை பயன்படுத்திப்போம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லோராலையும் எல்லா அமாவாசை தினங்களும் முறையாக வழிபடக்கூடிய அந்த சந்தர்ப்பம் அமையாம கூட போயிருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் தான் ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய முக்கியமான பெரிய அமாவாசை. மகாலய அமாவாசை, ஆடி அமாவாசை, இப்ப வரக்கூடிய தை அமாவாசை. இந்த மாதிரி நாட்கள்ல நாம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கும்போது தெரிந்தோ தெரியாமலோ நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்ரு சாபம், பித்ரு தோஷம், இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அப்படிப்பட்ட தை அமாவாசை இந்த வருஷம் நமக்கு ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கு. சூரிய பகவானுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். அமாவாசை திதி அப்படிங்கிறது ஜனவரி 18ஆம் தேதி அதிகாலை 1:20 ஆரம்பித்து மறுநாள் திங்கட்கிழமை அதிகாலை 2:31 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நாள் முழுக்க அமாவாசை தான். தூங்கி எழுந்ததுக்கு பிறகு நம்ம காலடி வைக்கிறதே அமாவாசை திதியில தான் காலடி எடுத்து வைப்போம். அந்த நாள்ல திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில 7:30 8:30 இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கலாம். ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்த வரைக்கும் ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரைக்கும் இருக்கு. யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் இருக்கு. காலையில 7:30 8:30, அதை விட்டீங்கன்னா 10:30 11:30, இந்த 2 நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல நீங்க உங்க முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து திதி தர்ப்பணம் கொடுக்கறது, அவங்களுக்கு வழிபாடு செய்யறது, நீர்நிலைகளுக்கு போயிட்டு அவங்களுக்கான சடங்கு சம்பிரதாயங்கள் பண்றது, இது எல்லாத்தையும் நீங்க செஞ்சுக்கலாம். படையல் போட்டு வழிபாடு செய்யக்கூடியவங்க மதியம் 1:30 மேலதான் நீங்க இலை போட்டு படையல் போடணும். யமகண்டம் முடிந்ததுக்கு பிறகு தாராளமா நீங்க படையல் போடலாம். படையல் போட்டு முடிச்சுட்டு முதல் உணவை நீங்க பித்ருக்களாக கருதக்கூடிய காக்கைக்கு வச்சுட்டு, அதுக்கப்புறம் முடிந்தா கஷ்டப்படக்கூடிய யாராவது முதியோர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்றதும் ரொம்ப விசேஷம்தான். எக்காரணத்தை கொண்டும் கணவர் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களோட மாமனார் மாமியாருக்காகவோ அப்பா அம்மாவுக்காகவோ எள்ளும் தண்ணீரும் இறைத்து திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு மாற்று வழியா அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை சமைத்து படையலாக போடலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அன்றைய தினம் உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணணும். எந்த அளவுக்கு தான தர்மங்கள் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களோட தலையெழுத்தே மாறும். கோவிலுக்கு போறீங்க, அங்க யாராவது யாசகம் கேட்டு உட்கார்ந்துருப்பாங்க, இல்ல யாராவது சாப்பாடு கேட்கறாங்கன்னா உங்க கையால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 ரூபாய்க்காவது ஒரு பிஸ்கட்டாவது வாங்கி உங்க கையால கொடுங்க. பகல் முழுக்க பித்ருக்கள் வழிபாட்டுக்கு ஒதுக்கிட்டு மாலை நேரத்துல இறை வழிபாடு செய்யறதும் ரொம்ப முக்கியம். காரணம், அமாவாசை அப்படிங்கிறது குலதெய்வ வழிபாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லோராலையும் எல்லா மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யறது இயலாத காரியமா இருக்கும். அப்படிப்பட்டவங்க தை அமாவாசை மாதிரியான நாட்கள்ல நீங்க வீட்டுல குலதெய்வ வழிபாடு செய்யும் போது உங்க வீட்டுல இருந்தே கோவிலுக்கு போயிட்டு வழிபட்ட பலனை நீங்க உங்க வீட்டுல பெற முடியுமாம். இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய தை அமாவாசையை ரொம்ப எளிதாக வழிபடக்கூடிய வழிபாட்டு முறை. இது போக அன்றைய தினம் நாம பண்ணக்கூடிய பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் நமக்கு வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தும். தெரிந்தோ தெரியாமலோ நாமளோ நம்மளோட முன்னோர்களோ செய்திருக்கக்கூடிய பித்ரு சாபம், பித்ரு தோஷம், இது சம்பந்தமான விஷயங்கள் நம்ம குடும்பத்தை தாக்கிடக்கூடாது. இது வரைக்கும் அது நம்ம குடும்பத்தை பிடிச்சிருந்தாலும் அது நம்மளை விட்டு விலகி போகணும், பித்ருக்கள் மனசு குளிரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 2 அற்புதமான பொருட்களை உங்க வீட்டோட நிலைவாசல் பகுதியில நீங்க தை அமாவாசை அன்னைக்கு மாலை நேரத்துல பூஜை பண்ணிட்டு வைக்கணும். அந்த 2 முக்கியமான பொருட்களும் இந்த வருஷம் நமக்கு தை அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறதால அந்த கிழமைக்குரிய ஒரு பொருள் கூடவே உங்க பாவங்களை போக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் மாத்திக்கலாம். அதுல முதல் முக்கியமான பொருள், தை அமாவாசை வந்திருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு ரொம்ப உகந்த நாள். அன்றைய தினம் சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு அற்புதமான தானியம் என்னன்னு கேட்டீங்கன்னா கோதுமை. கோதுமைய 1 ஸ்பூன் இல்ல 1 கைப்பிடி உங்களால எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அதை நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததா ஒரே 1 ஸ்பூன் கெட்டி வெல்லம், அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, இந்த 2த்துல எதை வேணாலும் பயன்படுத்தலாம். வெள்ளை சர்க்கரை, ஒயிட் சுகர் மட்டும் பயன்படுத்த வேணாம். உங்க வீட்டோட பூஜை அறையில மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல தை அமாவாசை அன்னைக்கு
குலதெய்வ வழிபாடு, உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடு இது எல்லாத்தையும் முடிச்சிடுங்க. தீபம் ஏத்துறது, தீபதூபம் போடுறது இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு, சின்னதா ஒரு இலை அப்படி இல்லன்னா, ஏதாவது ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு இலை மேல கொஞ்சமா கோதுமையையும், இன்னொரு இலை மேல கொஞ்சமா நாட்டு சர்க்கரையும் வைக்கணும். இலை வந்து வெற்றிலை அப்படி இல்லன்னா செம்பருத்தி இலை. இந்த 2 இலையில எது வேணாலும் பயன்படுத்தலாம். சின்னதா ஒரு மணப்பலகை மேல இந்த 2 இலைகளையும் வச்சுட்டு, அதுக்கு மேல கோதுமையையும், நாட்டு சர்க்கரையும் வச்சுட்டு, முதல்ல உங்களோட குலதெய்வத்த மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்ததா உங்களோட பித்ருக்கள், உங்களோட முன்னோர்கள், அவங்க உங்க குடும்பத்துக்கு நல்ல ஆசி குடுக்கணும். எங்களையும், எங்களோட தலைமுறையினரையும் பித்ரு சாபம், பித்ரு தோஷம் தாக்கவே கூடாது. அப்படி இதுவரைக்கும் அந்த பாவங்கள், சாபங்கள் இருந்துச்சுன்னா, அது எல்லாமே நிவர்த்தியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இந்த ஒட்டுமொத்த அமைப்பும், அந்த இலை மீது வைத்திருக்கக்கூடிய அந்த கோதுமையும், அந்த நாட்டு சர்க்கரையோ இல்ல வெல்லமோ அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா அந்த 2 பொருட்களையும் அந்த இலையோட எடுத்துட்டு போயிட்டு, உங்க வீட்டோட நிலைவாசல் பகுதியில வைக்கணும். வைக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது, நீங்க தினமும் நிலைவாசல்ல தீபம் ஏத்தி வைப்பீங்கல்ல, அந்த இடத்துல கூட வச்சுக்கலாம். வீட்டுக்கு உள்பக்கம் வைக்கக்கூடாது. வீட்டுக்கு வெளிப்புறம் தீபம் ஏற்றக்கூடிய அந்த இடத்துல, நீங்க இந்த 2 பொருட்களையும் எந்த இடத்துல வைக்க முடியுமோ, அந்த இடத்துல அந்த இலையோட வச்சுடுங்க. இரவு ஒரு 8, 9 மணிக்கு கூட இந்த பரிகாரத்த பண்ணலாம். கோதுமைய முழு கோதுமையா தானியமாகவும் பயன்படுத்தலாம். இல்லன்னா அந்த கோதுமைய மாவாக தயார் செய்து கோதுமை மாவாவும் செய்யலாம். தப்பு கிடையாது. கோதுமை சார்ந்த பொருள் இருக்கணும். ஏன்னா அதுதான் சூரிய பகவானுக்கு உகந்தது. அத மறந்துடக்கூடாது. இந்த 2 பொருட்களையும் தை அமாவாசை தினம் ஜனவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு, குலதெய்வத்தையும் பித்ருக்களையும் வணங்கிட்டு, அதுக்கப்புறமா அத இங்க நிலைவாசல்ல வைக்கும்போது, இரவு முழுக்க இந்த 2 அமைப்பும், இந்த 2 பொருட்களும் நிலைவாசல்ல அப்படியே இருக்கணும். நீங்க அதுக்கப்புறம் தூங்க போயிரலாம். இந்த 2 பொருட்கள நீங்க நிலைவாசல்ல வைக்கும்போது, எக்கச்சக்கமான எறும்புகள் அந்த 2 பொருட்களையும் வந்து சாப்பிடும். இப்ப உதாரணத்துக்கு, எறும்பு புற்றுலருந்து எறும்பு வருதுன்னா, குறைந்தது ஒரு 50 எறும்புகளாவது அந்த கோதுமை அல்லனா கோதுமை மாவ இன்னொரு பக்கம் இனிப்பு ஒண்ணு வச்சிருப்பீங்க. இந்த 2 பொருட்களையும் சாப்பிட்டுட்டு, வாயார மனதார உங்கள வாழ்த்திட்டு போகும். தை அமாவாசை மாதிரியான நாட்கள்ல அன்னதானம் செய்யறது ரொம்ப விசேஷம். அதாவது பசியோடு இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கு நம்ம வந்து என்ன உணவு கொடுத்தாலும் அது தான தர்மத்துல தான் சேரும். அப்பேற்பட்ட அந்த வாயில்லா ஜீவன்களாக இருக்கக்கூடிய எறும்புகள் இருக்குல்ல, அந்த எறும்புகள் குறைந்தது ஒரு 50லேருந்து 100 எறும்புகள் நீங்க நிலைவாசல்ல வைத்திருக்கக்கூடிய அந்த 2 பொருட்களையும் சாப்பிடும்போது, தை அமாவாசை மாதிரியான நாட்கள்ல கிட்டத்தட்ட 50, 100 ஜீவராசிகளுக்கு உங்க கையால அன்னதானம் செய்த பலன் இந்த ஒரு பரிகாரத்துல கிடைக்கும். ஒரு ஜீவராசிக்கு நம்ம தான தர்மங்கள் பண்ணாலே அது பெரிய புண்ணியத்தை கொடுக்கும். தை அமாவாசை நாட்கள்ல 50, 100 எறும்புகள் சாப்பிடும்போது அது மூலியமா கிடைக்கக்கூடிய பலன்கள் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதுல ஏதாவது ஒரு ஜீவராசி மூலியமா உங்களோட பித்ருக்கள் வந்து சாப்பிட்டுட்டு உங்களை வந்து வாழ்த்திட்டு போவாங்க. மறுநாள் காலையில தூங்கி எழுந்ததுக்கு பிறகு அந்த எறும்புகள் சாப்பிட்டது போக மீதம் அந்த கோதுமை மாவோ அந்த நாட்டு சர்க்கரையோ இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்க வீடு பதறக்கூடிய எறும்பு புற்றுகள்ல அதை போட்டுக்கலாம். இல்ல பக்கத்துல மதில் சுவர் இருந்தனா கூட அந்த மதில் சுவர்ல எறும்பு புற்று இருந்துச்சுன்னா அங்க போட்டுட்டு வந்துருங்க. நீங்க மறுநாள் காலையில அதை சுத்தப்படுத்திக்கலாம். இதுதான் நிலைவாசல்ல வைக்கக்கூடிய 2 முக்கியமான பொருட்கள். இந்த 2 பொருட்களையும் தை அமாவாசை அன்னைக்கு நீங்க வைக்கும்போது பல ஜென்ம பாவங்கள் விலகி நல்லது மட்டுமே நடக்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.